ஹாய், திஸ் இஸ் ஆண்டனி ஃப்ரம் கோயம்புத்தூர். எல்லாருக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறப்போ இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் வைக்கிற கான்சன்ட்ரேஷன் நம்ம கேட்டுக்கும் வைக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஷூ எப்படி முக்கியம், எல்லாரும் பார்க்குறப்போ அவங்களோட காலத்தான் பார்ப்பாங்கம்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே வர்றப்போ நம்ம கேட்டை தான் பார்ப்போம், ஏன்னா அதை தாண்டி தான் வரப்போகிறோம். அப்படி இருக்கிறப்போ அந்த கேட் என்ன டைப் போடலாம், ஏன்னா நிறைய டைப் இருக்கும், ஸ்லைடிங், ரோலிங் ஷட்டர், ஸ்விங் கேட், அந்த மாதிரி நிறையா இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி என்ன டைப் போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு ஸ்லைடிங் அண்ட் ஸ்விங் கேட் ஐடியா இருந்தது. ஸோ அப்படி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யார் பண்ணுவாங்கன்னு தேடுறப்போ டீம் ஹோமைக்கும் இருந்தாங்க. ஒரே தடவை அவர் கால் பண்ணேன். அன்னைக்கு மார்னிங் கால் பண்ணியிருப்போம், ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங்குள்ளே வந்துட்டாங்க. வந்ததுமே நாங்கள் 2 ஆப்ஷன் இருந்தது. கேட்குறப்போ ஸ்லைடிங் கேட் போட்டுக்கலாம், ஸ்லைடிங் கேட்னா நார்மல் டைரக்ட் ஸ்லைடிங் கேட் இல்லாமல் கரு பண்ணி உள்ளே போகிற மாதிரியான ஸ்லைடிங் கேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹோம் ஐக்யூ டீம்ல இருந்து அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட கேட் ஃபேப்ரிகேஷன் டீமே இருந்தாங்க. மோட்டர் இன்டர்நேஷ்னல் மோட்டர், அது பிராண்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணது தான். ஸோ மோட்டர், கேட் ஃபேப்ரிகேஷன் எல்லாமே ஹோம் ஐக்யூ டீம் மேனேஜர் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நீங்களும் அந்த கேட் போடுறப்போ அந்த ஒரு டெய்லி டச் இருக்கிற மாதிரியான ஸ்டைல் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹோம் ஐக்யூ கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க சஜஷன்ஸ் நிறையா சொல்லுவாங்க. தேங்க்யூ.